யாருக்கும் அடிபணியாத தன்மையும், எல்லோர்கிட்டையுமே நல்ல ஒரு நெருங்கி பழகக்கூடிய குணமும், எந்த ஒரு செயலியுமே சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாகவும் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலனிலிருந்து விடுபட என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், அதுவும் ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணுங்க. அப்படி செயல்பட்டா நிறைய நன்மைகளை நீங்க பெற முடியும். அது என்ன விஷயம், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி, இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அறிவு திறமை படைத்தவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்க அறிவு திறமையா எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல யாருக்குமே அடிபணியாத தன்மை உங்ககிட்ட இருக்கும். மேலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையை மிகவும் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு சரியான நீதி வழங்கக்கூடியவங்களா இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. குறிப்பா இந்த மிதுன ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பா காணப்படுவீங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த ஒரு விஷயத்த விரும்பவும் மாட்டீங்க. எப்பொழுதுமே சுறுசுறுப்பா செயலாற்றி நினைச்ச விஷயத்த சரியா துல்லியமா அதை கரெக்டா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அயராது பாடுபடக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரங்களுமே எல்லா வேலைகளுமே மிகவும் திறம்பட செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு புதன் பகவானின் பரிபூரண அருளும் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அது ஒன்றும் எளிய பரிகாரம் தாங்க. புதன்கிழமையில நீங்க நாராயணன் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில, செல்வநிலை மேலோங்கி வளரக்கூடிய வகையில அமையும். புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு. மேலும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனின் அருளால் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா சிறப்பான விஷயங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது, நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுக்கு பலமா என்ன இருக்கும் பலவீனமா என்ன இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கறத வாங்க நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ஜாதக ரீதியால் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும். மேலும் அதுல தெரியிற அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான முறையில தீர்வும் இவங்க சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்துக்கு அனுப்பிச்சு மேலும் இதுல இருக்கிற ப்ராப்ளத்துக்கான தீர்வுமே நல்ல முறையில பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க ஜாதகம் கணிச்சு இப்போ நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சூழ்நிலையில உயர்ந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் குடும்ப ப்ராப்ளத்துக்காக பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு கட்டாயம் இந்த நம்பர் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய புதன் பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் வியாபாரத்திற்காக நீங்க உங்களோட நண்பர்களின் உதவியை தேடுவீங்க. மேலும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பொருளாதார உயர்வுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையிலும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். சந்திரனின் நகர்வு ஏற்ற இறுக்கமான பலனை தரலாம். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி பிள்ளைகளுக்கான தாராளமாக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்க கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தா இப்போ உங்களோட பணிகள் சிறப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம கட்டுமான பணி ஏதாவது நிலுவையில் இருந்தாலுமே அதையுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. போட்டி பந்தயத்துல பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். புதன் 10 மற்றும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால வேலை செய்யற இடத்துல கெட்ட பெயர் வராம பார்த்துக்கோங்க. ஒரு சில சண்டை சச்சுறுகள் வரலாம். இதனால உங்க மேல ஏதாவது அவதூறு யாராவது பரப்பலாம். அதனாலதான் கொஞ்சம் சண்டை சச்சுறுகளை ஈடுபடாமல் இருக்கிறதும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கெட்ட பேர் வராம நீங்க பார்த்துக்கோங்க.
அதுவும் ஒரு சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரித்து காணப்படும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இந்த ஒரு அமைப்பு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் கூட நீங்க இந்த மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா அந்த பணிக்கான நல்ல ஒரு பெயர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அமையும். ஐடி ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கணிசமான அளவுல நல்ல பலன்களை அடையக்கூடிய யோகமும் உண்டாகும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால கணவன் மனைவி இடையே சண்டை, அது மட்டும் இல்லாம இந்த ஏதாவது வாக்குவாதம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது இந்த மாதிரியான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நல்ல வழியா இருக்கும். அப்படி சண்டையே போட்டாலும் அது ஒரு கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். அதற்காக பெருசா எந்த ஒரு மனசாவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே சரியாகிற சண்டையா இருந்தாலுமே தேவையில்லாம வார்த்தைகளை உபயோகம் செஞ்சீங்கன்னா அது பிரச்சனையில கூட முடியலாம். அதனால சண்டை சச்சரவுன்னு வரும் பொழுது கவனமா நீங்க இருக்கணும். சனி பகவான் இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் புதிய முதலீடுகள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டா போதும். மனைவி மக்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய வகையில் அமையும். இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுன்னு இருந்த சூழல் இந்த வாரம் ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய சூழலை கொடுக்கும். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நினைத்த காரியத்தை அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. ஏது 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சொத்து நிலம் சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் ஏதாவது சந்திக்க நேரிடலாம். அதுல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இருக்கும். இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணம் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலுமே இறுதியில உங்களோட கை வந்து சேரும். மேலும் நீங்க இந்த மாதம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் வளமான நாட்களை உணர முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க புதன்கிழமை வரைக்குமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால எடுத்த வேலைகளை முடிச்சு ஆதாயம் படையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு வழி முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். பாக்கியஸ்தான சனியால் உங்களுக்கு நேற்று இருந்த கனவு இன்று நனவாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இட கேதுவால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். நெருக்கடிகள் நீங்கும். நினைத்த காரியங்களை நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. உடல்நிலையில் இருந்த பிரச்சனை விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருத்தவங்களுக்கு உங்களுடைய ஏக்கம் தீரும். இடம் வீடு வாங்கும் முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகும் இருக்கிறதுனாலையும் 11இல் புதனோடு சேர்ந்திருக்காங்க. இந்த வாரம் முழுக்கவே அவர் உங்களுக்கு சுப பலனை தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் வந்து சேரும். புதிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வெகு காலம் காத்திருந்த பதவி உயர்வுமே உங்களுக்கு கிடைக்கும். வராமல் நிலுவையில் இருந்த கடனும் வந்து சேரும். புதிய பங்குதாரர்கள் உங்களுடன் வந்து இணைவாங்க. இதன் மூலம் வருமானத்தை வளர்த்துக் கொள்ள புதிய வழி ஒன்று உங்களுக்கு உண்டாக்கி அதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த வாரம் அமைச்சுக்க போறீங்க. எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் வியாபாரத்துல பெருமளவு உங்களுக்கு போட்டிகள் சூழ்ந்த ஒரு நிலைமை இருக்கும். விற்பனை இதன் மூலம் குறையலாம். உற்பத்தி பொருட்கள் தேக்க நிலை வரலாம். முதலீடுகள் கொஞ்சம் குறைந்து காணப்படும். அதிக அலைச்சலும் சோர்வும் வரலாம். கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை வரலாம். குழந்தைகளாலும் சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனி ராகு இணைவதால செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கறதுனாலையும் சில எதிர்பாராத செலவுகள் பயன்படாத விஷயத்திற்கு உருவாகும். ஒரு மன நிம்மதி தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிக அலைச்சலால் உடல் சோர்வு உடல் உபாதைகள் வரலாம். அதனால இந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவுமே கவனமா செயல்படணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய விளைவுகள் உங்களை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி லட்சுமி நரசிம்மரை மனதில் நினைத்து சிறிய பால் நிவேதனம் செய்து வைத்து வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நினைச்ச விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். சண்டை சச்சரவுகள் ஈடுபடாமல் நல்ல ஒரு
முன்னேற்றம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உண்டாகும். லட்சுமி நரசிம்மரின் பரிபூரண அருளும் இந்த வழிபாட்டின் மூலம் நீங்க பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நீங்க உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் லட்சுமி நரசிம்மராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.